இந்த வீடியோவில் நம்ம வந்து 2023லேருந்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஜான்வரி ஃபெப்ரவரி. ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகும். உங்களுக்கு இந்த மே மந்த் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பைல் பண்ணி கொடுத்து ஃபைனலாக பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜான்வரி ஃபெப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒன் லைனராக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கானது நாளைக்கானது சேர்த்து வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது பார்க்கலாம். கள ஆய்வில் முதல்வர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஸோ இது வந்து February 1-2-2023 அந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஸோ இந்த ரீஜியன்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த வேலூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க February 1. அடுத்தது, மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் பதக்கம் 2023 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MA இனயத்துல்லா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க. பார் OS சர்வீஸ் கைபேசிக்கான பிரத்யேக இயங்கு தளம், இதை கண்டறிந்த IIT எது மேக் பண்ணாங்க, எந்த IIT மேக் பண்ணாங்க அப்படின்னா சென்னை IIT தான் பார் OS, இதை மறக்கவே கூடாது. வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற விலங்குகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம். தமிழகத்தின் முதல் திருநங்கை கிராம உதவியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி. ஸோ இவங்க வந்து தூத்துக்குடியில் எட்டயபுரம் அந்த ரீஜியனில் வந்து VAO நியமிக்கப்பட்டிருப்பாங்க, கிராம உதவியாளராக. ஓகேவா? ஓகே. காவல் கரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2021 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கான அவார்ட்ஸ் எல்லாம் கூட கிடச்சிருக்கும். பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 24, 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, காடுகளோட பரப்பளவை 33% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கத்தோட நோக்கம். ஸ்டார்ட் அப் 20 யாரால் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ ஸ்டார்ட் அப் 20 அப்படிங்கிறது இந்தியாவில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டம் மாதிரியானப்பட்டது தான். ஸோ இது ஹைதராபாத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. IWG, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் டெக்னிக்கல் ஒர்க்கிங் குரூப் அப்படிங்கிறது தான் இந்த ITWGயோட ஃபுல் ஃபார்ம். இது 1997 தொடங்கப்பட்டது. ஸோ இது ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, அதுக்காக தான் எடுத்தேன். ஜோஷிமத் நகரம் எங்கு உள்ளது அப்படின்னா உத்தரகாண்டில். ஸோ இது நிறைய டைம் பார்த்துருப்போம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசிய தொழுநோய் ஒழிப்பு இலக்கு, இந்த தொழுநோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு எப்போ வச்சுருக்காங்கன்னா 2027. இந்தியாவின் முதல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியோட பேர் செர்வாவாக் அப்படிங்கிறது. ஸோ இதை யார் மேக் பண்ணதுன்னா சீரம் இன்ஸ்டியூட். முகலாய தோட்டங்கள் எவ்வாறு மறுபெயரிடப்பட்டுள்ளன? ஆக்சுவலாக இந்த முகலாய தோட்டங்கள் அப்படிங்கிறது ராஷ்டிரபவன் தோட்டங்கள் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இப்போ அம்ரித் உதயன் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. உலகின் முதல் மூக்குவழி கரோனா தடுப்பூசி மருந்து பெயர் என்னென்னா இன்கோவாக் அப்படிங்கிறது. இதை மேக் பண்ணது பாரத் பயோடெக். ஸோ கோவேக்சின் மேக் பண்ணாங்கள்ல, அவங்க தான் இதையும் மேக் பண்ணியிருக்காங்க. 8வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றதுன்னா போபாலில் நடைபெற்றுச்சு. போபால் பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கேட்டால் திங்க் டேங்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து T20 திங்க் 20 மீட்டிங் அப்படிங்கிற ஒன்றோட தொடர்புடையதான். இது G20யோட ஒரு சாராம்சமாக நடத்தப்பட்டது தான் இந்த போபால் பிரகடனம் அப்படிங்கிறது. இந்தியாவின் முதல் சூரிய சக்தி கார் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது, அதனுடைய பெயர். ஸோ நியூ டெல்லியில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க, அதோட பேர் என்னென்னா இவா அப்படிங்கிறது. போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கான நினைவிடமான சௌரிய ஸ்தலம், இது எங்கே திறந்திருக்காங்கன்னா உத்தரகாண்டில் திறந்திருக்காங்க. வங்கி சேவையில் முழுவதும் டிஜிட்டல் மயமான இந்திய மாநிலம் எதுனா கேரளா. இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானம் எங்கு திறக்கப்பட்டது? ஒடிசாவில் இருக்க ரூர்கேலாவில். அதோட பேர் என்னென்னா பிர்சா முண்டா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஸ்டேடியம். மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களோட முதலாவது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா மத்திய பிரதேஷில் இருக்க போபாலில். சமுத்திரியான் திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் 500 மீட்டர் ஆழத்துக்கு ஆய்வாளர்களை அனுப்புகிற திட்டம் தான் இந்த சமுத்திரியான். ஜஸ்ட் லைக் சந்திரயான் மாதிரி. சந்திரயான் வந்து நம்ம நிலவுக்கு அனுப்புகிற திட்டம் இல்லையா? ஸோ இது வந்து சமுத்திரயான். ஸோ இதோட மெயினான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 500 மீட்டர் ஆழம், பட் ஓவராலாக இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர் ஆழத்துக்கு ஆராய்ச்சியாளர்களை அனுப்பி ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான்.
திருவள்ளுவர் விருது 2023 யாருக்கு கொடுத்தாங்கன்னா இரணியன் நாக்கு பொன்னுசாமி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருப்பாங்க. உலகின் மிகப்பெரிய நில உரிமை மற்றும் சேரிகளை மேம்படுத்துகிற திட்டம் என்னென்னா ஜஹா மிஷன் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு புத்தகம், ரெவல்யூஷனரிஸ் த அதர் ஸ்டோரி ஆஃப் ஹவு இந்தியா ஓன் இட்ஸ் அப்படிங்கிறது சஞ்சீவ் சன்யால் அவர்கள் எழுதினது. இதுவே நமக்கு ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அது யார் எழுதினது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். வீர் கார்டியன் கூட்டு விமான போர் பயிற்சி. ஸோ இது எந்த இரு நாடுகளுக்கு இடையில் நடக்கும்னா இந்தியா வெர்சஸ் ஜப்பான். ப்ராஜெக்ட் 75 இது வந்து சப்மரைன்ஸோட தொடர்புடையது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 75ல் ஒரு 6 சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும். இதை ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கால்வரி, ஐஎன்எஸ் கண்டேரி, ஐஎன்எஸ் கரஞ்ச், ஐஎன்எஸ் வேலா, ஐஎன்எஸ் வாஹீர், ஐஎன்எஸ் வக்ஷீர். ஸோ வக்ஷீர் தான் லாஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். ஐஎன்எஸ் பாஸ் அப்படிங்கிற கடற்படை விமானத்தளம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா அந்தமான் நிக்கோபாரில் அமைஞ்சிருக்குது. தேசிய புத்தொழில் நிறுவன தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா January 16. அடுத்தது உலக சதுப்பு நில தினம் February 2, உலக வானொலி தினம் February 13, உலக சிந்தனை தினம் February 22, சர்வதேச தாய்மொழி தினம் February 21. மோசமான வானிலையை எதிர்கொள்ள இந்திய விமானப்படை உருவாக்கிய தரவு இணைப்பு தொடர்பு வசதி, அதோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயு லிங்க். ஸோ இது வந்து இந்திய விமானப்படை விமானிகளுக்காக உருவாக்கின ஒரு தரவு இணைப்பு தொடர்பு வசதி. ஓகேவா? அவங்க வந்து இது மூலமாக கனெக்ட் ஆகியிருப்பாங்க, விமானிகளும் அந்த இந்திய விமானப்படைகளும். ஓகேவா? ஸோ வாயு லிங்க். ட்ராபெக்ஸ் 23 அப்படிங்கிறது என்னென்னா இந்திய கடற்படையோட ஒரு முக்கிய கடற்சார் பயிற்சி. இது 2 years ஒன்ஸ் தான் நடத்துவாங்க. ஆசியாவின் மிகப்பெரிய வான்படை விமான கண்காட்சி 2023 எங்கே நடந்திருக்குன்னா பெங்களூரில். ஸோ இதோட என்ன நேமில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஏரோ இந்தியா 2023 அப்படிங்கிறது. லடாக்கின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம். ஸோ எங்கே அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாயோ சோ ஏரி அப்படிங்கிறது. ஸோ இது லடாக்கில் ரொம்ப ஹைட்டில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000 feet ஹைட்டில் வந்து அமைஞ்சிருக்குது. அதனாலேயே இதை பறவைகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மார்பக புற்றுநோய்க்கான ஒரு மாத்திரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னென்னா பால்போரெஸ்ட் அப்படிங்கிறது. அந்த மார்பக புற்றுநோய்க்கான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்போசிக்ளிப். ஓகேவா? பால்போசிக்ளிப் அந்த மார்பக புற்றுநோய்க்கான பேர். அதோட மாத்திரையோட பேர் பால்போரெஸ்ட் அப்படிங்கிறது. பாட் ஏஐ உரையாடல் மென்பொருளை, ஒரு சேட் பாட் அப்படிங்கிறத வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. கூகுள் பாட். ஸோ ஓப்பன் ஏஐயோட ChatGPT தொடர்ந்து உருவாக்கப்பட்டது, அதுக்கு ஒரு போட்டியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பாட் அப்படிங்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக திடக்கழிவில் இருந்து ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் ஆலை எங்கு உள்ளது அப்படின்னா, ஆக்சுவலாக இது அமைக்க இருக்காங்க. ஓகேவா? புனேல. லெக்ஸி ChatGPT. ஸோ இது வந்து இந்தியாவில் மேக் பண்ண ஒரு முதல் ChatGPT அப்படின்னு சொல்லலாம். இதை யார் மேக் பண்ணாங்க அப்படின்னா வெலோசிட்டி நிதிசார் தொழில்நுட்ப நிறுவனம், இவங்க தான் வந்து இதை மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த GPT அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது தான் GPTயோட ஃபுல் ஃபார்ம். மேக கணிமை முறையில் கட்டமைக்கப்பட்ட உலகின் முதல் செயல் விளக்க செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜானூஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இஸ்ரோ தான் வந்து மேக் பண்ணி விண்ணில் ஏவியிருப்பாங்க. PM பிரணாம் அப்படிங்கிற திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா புவி மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு, வளமாக்கல், மேம்பாடு. ஓகேவா? ஸோ இதோட தொடர்புடையது தான் இந்த PM பிரணாம் அப்படிங்கிறது. இது எந்த திட்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னா கோபர்தன் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கீழே தான் வரும். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா உரங்களுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு தான். அதாவது இந்த தாவரங்களுக்கெல்லாம் இயற்கையான உரங்கள் தான் பயன்படுத்தணும், ரசாயன உரங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த PM பிரணாம் அப்படிங்கிறது.
நகரங்களில் உள்ள ஈரநிலம் மீதான உகந்த பயன்பாட்டை அதிகரிக்கவும் அவற்றின் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும் இந்திய அரசு தொடங்கியுள்ள ஒரு திட்டத்துக்கு பேர் என்னன்னா அம்ரித் தரோகர் அப்படிங்கிறது. அப்போ அம்ரித் தரோகர்னு கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ கேட்டால் இது தெரியணும். ஓகேவா? மெயினாக ஈரநிலம் பல்லுயிர் பெருக்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஷ்டி அப்படிங்கிற திட்டம் எதனோடு தொடர்புடையது? சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல். ஸோ இது நிறைய டைம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ் அப்படிங்கிறது தான் மிஷ்டியோட ஃபுல் ஃபார்ம். மகிழா சம்மான் பச்சத் பாத்ரா யாருடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் சிறுமிகள். ஸோ இந்த பச்சத் பத்ரா அப்படிங்கிறது என்னென்னா சேமிப்பு பத்திர திட்டம். ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக பெண்களுக்கும் சிறுமிகளுக்குமாக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். துப்புரவு தொழிலாளர்களுக்கான மாற்று வாழ்வாதாரம் வழங்குகிற திட்டத்துக்கு பேர் என்ன? நமஸ்தே. ஸோ நமஸ்தே 2022 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது. நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானிஸ்ட் சானிடேஷன் ஈகோசிஸ்டம். ஆசியாவின் முதல் மிதவை திருவிழா எங்கு நடைபெற்றது அப்படின்னா மத்திய பிரதேஷில் மன்சூர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இதோட பெயர் வந்து காந்தி நகர் மிதவை திருவிழா அப்படிங்கிற பெயரில் வந்து நடைபெற்றிருக்கும். வேளாண் துறைக்கான இந்தியாவோட முதல் ஏஐ உரையாடு மென்பொருள் என்னென்னா அமாக்ருஷ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மொழிபெயர்ப்பு தளமான ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பிரதமர் மோடி கூட ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்ப அந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஷினி அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன லாங்குவேஜில் பேசினாலும் யாருக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் பாஷினி. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் குசும் அப்படிங்கிற திட்டம் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தான் மகாபியான் அப்படிங்கிற திட்டம் தான் பிஎம் கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தன் மகாபியான். ஸோ 2019 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2026 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கூரை சூரிய சக்தி உற்பத்தி திட்டம், அதாவது சோலார் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான் இந்த பிஎம் குசும் அப்படிங்கிறது. தோஸ் நடவடிக்கை. ஸோ இது வந்து துருக்கியில் நிலநடுக்கம் நடந்தப்போ அங்கே இருந்த இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது. விண்வெளிக்கு பயணம் செல்லும் முதல் சவுதி அரேபிய பெண் யாருன்னா ரயானா பர்னாலி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஜான்வரி ஃபெப்ரவரி 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரிவிஷனாக நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயே நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம அடுத்தடுத்த மந்த்ஸுக்கானதை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 1 வீக்குக்குள்ளே நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.